அளவுக்கு வினிகர் வந்து நம்ம அதில் ஊற்ற போகிறோம். ஊற்றின உடனே ஆக்சுவலாக அந்த பொங்கி வர பால் சடன்னு கீழே இறங்கிடும். ஆஹா பரவாயில்லையே பொங்காதுன்னு நினச்சிங்கன்னா அங்கே தான் கொடுப்பான்னு ட்விஸ்ட்டு. திருப்பியும் பொங்கி மேலே வருவோம். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த பாத்திரத்துக்கு நீங்கள் பால் காசை வச்சுருக்கீங்களா, அந்த பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு தட்டை வச்சு அதை போட்டு மூடிடுங்க. மூடிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பால் நல்லா ஃபர்மெண்டேட்டாக இருக்கும், அதாவது கெட்டு போயிருக்கும். அதுதான் நம்மளுக்கு முக்கியமாக தேவை. ஓகே, அடுத்த ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வேஸ்ட் தண்ணி இருக்கும், அந்த பாலாடை கட்டியோட சேர்ந்து நிறைய வேஸ்ட் தண்ணி இருக்கும், அதெல்லாம் இப்போ நம்ம வடிகட்ட போகிறோம். இப்போ இதை வடிகட்டுறதுக்கு ஒரு சுத்தமான நல்ல துணி ஒன்று எடுத்து வச்சிருக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பாலை எடுத்து இந்த தண்ணியில் ஃபுல்லாக ஊற்றி வடிகட்ட போகிறோம். வடிகட்டுறதுன்னா சும்மா ஊற்றி வச்சுட்டு அதுவே தண்ணி சொட்டோன்ற மாதிரி இல்லை, முடிஞ்ச வரைக்கும் அதில் இருக்க ஈரப்பதம் வந்து போகிற அளவுக்கு வந்து நம்ம வந்து புழிய போகிறோம். ஓகே, இந்த புழிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறம் வந்து வேஸ்ட் தண்ணியை தூக்கி சிங்கில் ஊற்றிட்டு திருப்பி அந்த பாத்திரத்தை வச்சு 2வது ரவுண்ட் அமுக்கு மொத்த தண்ணியை வெளியே எடுத்துட்டு